படம் நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. அந்த செக்ஷுவல் அபியூஸ், இந்த வயலன்ஸ், அதுக்கு அகேன்ஸ்டா ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் ஆகணுன்ற மாதிரியான ஒரு கருத்து தான் சொல்லியிருக்கிறாங்க. அது நல்லா இருந்துச்சு. ஹீரோ சூப்பரா பண்ணியிருக்காரு. அவரை நான் 8 தோட்டாக்கள், ஜிவி அந்த மாதிரி படங்கள்ல இருந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிருக்கேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்துல. அவரு நல்ல அதான் இப்படி பிசிக்கலி ஸ்ட்ராங்கான ஒரு சைக்கோ கில்லர் மாதிரி நான் வந்து அவ்வளவு பார்த்தது இல்லை. இது ரொம்ப புதுசா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. தம்பிராமையா கேரக்டர் அவரு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அது ரொம்ப யூஸ்வலா ஆப்வியஸா இருந்தாலுமே அவரு கொடுத்த இன்புட்ஸ்ல நல்லா இருந்துச்சு. அவர் பொண்ணு நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்ல வர இந்த வில்லன் பசங்கள்ல ஒரு பையன் என்னோட ஃப்ரெண்டு தான், அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாரும் பார்க்கலாம், ரொம்ப நல்ல படம். போர் அடிக்காம போகுது. பார்க்கலாம், நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்கு. முதல் பக்கம் பார்த்தேன், நல்லா இருக்கு. அதான் ஒரு கிரைம் தான், கிரைம் ஸ்டோரி தான். பட் கொஞ்சம் வித்தியாசமா காட்டியிருக்கிறாங்க, நல்லா எடுத்துருக்குறாங்க. எல்லாருமே நல்லா வாழ்ந்துருக்குறாங்க. நல்லா எல்லாருமே யாருமே வந்து புதுசாக நடிக்கிற மாதிரி இல்லை, எல்லாமே அவங்களுடைய நல்லா பண்ணியிருக்கிறாங்க. தம்பிரம்மையா வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாரு. வெற்றியும் அவருடைய பகுதிக்கு நல்லா பண்ணியிருக்கிறாரு. அதான் சப்ஜெக்ட் வந்து ஒருத்தர், அதாவது வில்லன் கேரக்டரா வர்றவர் வந்து முதல்ல ஒரு அவமானப்பட்டுறாருங்கிறதுக்காக பழி வாங்குறாரு. அதை நல்ல முறையில் ஒரு இதோட எடுத்து அவரையும் காட்டி, அதுக்கு அடுத்ததும் தம்பிரமையுடைய பொண்ணுக்கு, அதாவது பொண்ணுங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பாலியல் தொந்தரவை வந்து எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதையும் டைரக்டர் நினைச்சிருக்கிறாரு. அந்த அது ஹீரோ மூலமா சொல்ல வருவார். அதாவது சட்டம் வந்து நாட்டுக்கு நாடு மாறும், வேற நாட்டுலன்னா சட்டம் இப்படிதான் கொடுப்பாங்க, நம்ம நாட்டில் கொடுக்க முடியல, அந்த தைரியத்துல தான் வந்து தப்பு பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதை வந்து நம்ம இப்படிதான் கலையணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையா எடுத்துப்பாரு. படம் சூப்பரா இருக்கு, நல்லா பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். படம் சூப்பரா இருக்குங்களா, கண்டிப்பா தியேட்டர்ல வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அதாவது தியேட்டரிக்கல் ப்ராடக்ட் இதெல்லாம் அந்த தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அந்த இது எல்லாம் ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங் கமர்ஷியல் கிரைம் த்ரில்லர் ஜான்ரானே சொல்லலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா பார்க்கலாம். கிளைமேக்ஸ்ல நல்ல ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எதுவுமே ஓவர் ஆக்டிங்கோ இல்ல ஆக்டிங் கம்மியா இருந்தோ அப்படின்ற மாதிரி இல்லாம அவங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை கரெக்டா ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. வெற்றி வந்து இந்த இதுல கொஞ்சம் வேற மாதிரி தெரிஞ்சாரு. அவர் 8 தோட்டங்கள்ல இருந்து இப்போ வரைக்குமே ஒரு ஜான்ரா இருந்தாலும் இந்த படத்துல கொஞ்சம் ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்தது. அவரோட ஆக்டிங் கொஞ்சம் புதுசா இருந்தது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. வெற்றிக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்கும் இந்த படம். தம்பிராமையா ரோல் தான் பீகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையுமே அவரோட கேரக்டரா இருந்தாரு. செகண்ட் ஹாஃப்ல இருந்து படத்தை வேற மாதிரி பீக்கா கொண்டு போயிட்டாரு. படம் நல்லா இருந்துச்சு, கண்டிப்பா எல்லாம் தியேட்டர்ல வந்து பாருங்க. நல்லா கிரைம் தான், கிரைம் நல்லா கண்டிப்பா.